அமெரிக்காவோட மோஸ்ட் நோட்டோரியஸ் கிரிமினல்ஸை அந்த நாட்டோட சேஃபஸ்ட் பிரிசன் அப்படின்னு கருதப்படுற சான் பிரான்சிஸ்கோ பேல லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு ஐலாண்டில் இருக்க ஆல்கட்ராஸ் பிரிசனில் அடைப்பாங்க. இந்த பிரிசனோட கார்ட்ஸ், கன் டவர்ஸ், சர்ச் லைட்ஸ் மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ்னால இந்த பிரிசன் எஸ்கேப் ப்ரூஃபாக கருதப்படுது. இப்படிப்பட்ட பிரிசனில் இருந்தும் சில எஸ்கேப்ஸ் நடந்திருக்கு. அந்த எஸ்கேப்ஸ்லேயே வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டடாக 1962 ஜூனில் நடந்த ஒரு எஸ்கேப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எஸ்கேப்ல மொத்தம் 4 பேர். முதல் ஆள் ஃப்ராங்க் மாரிஸ். 133 ஐக்யூ ஸ்கோர் உள்ள இவர் மியாமி பீச்சில் பண்ணுற ஒரு கார் தெஃப்ட் அண்ட் ஆர்ம்ட் ராபரிக்காக இவரோட 10 வருஷ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுலேருந்து 1 வருஷம் கழிச்சு இவர் பண்ணுற ஒரு தெஃப்ட்டுக்காக போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி ஜனவரி 20, 1960 அன்னைக்கு ஆல்கட்ராஸ் பிரிசனில் அடைச்சிடுறாங்க. அடுத்தது ஆங்கிலின் பிரதர்ஸான ஜான் அண்ட் கிளாரன்ஸ். இவங்க 2 பேரும் 1950 இருந்தே நிறைய பேங்க் ராபரியில் ஈடுபடுறாங்க. கொலம்பியாவில் உள்ள ஒரு பேங்கை இவங்க ராப் பண்ண குற்றத்துக்காக இவங்க 35 வருஷ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரிசன்லேருந்து நிறைய தப்பிக்க ட்ரை பண்ணதுனால அக்டோபர் 24, 1960 அப்போ ஜானையும், ஜனவரி 10, 1961 அப்போ கிளாரன்ஸையும் ஆல்கட்ராஸ் பிரிசனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கடைசியா ஆலன் வெஸ்ட். தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 20 தடவை அரெஸ்ட் ஆகிற இவர் 1955 பண்ண ஒரு கார் தெஃப்ட்டுக்காக ஃப்ளோரிடா ஸ்டேட் பிரிசனில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் தப்பிக்க ட்ரை பண்ணதுனால இவரை 1957 அப்போ ஆல்கட்ராஸ் பிரிசனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஆல்கட்ராஸ் பிரிசனுக்கு வரதுக்கு முன்னாடியே இவங்க 4 பேரும் ஃப்ளோரிடா அண்ட் ஜார்ஜியாவில் உள்ள பிரிசனில் பழக்கமாயிருக்காங்க. டிசம்பர் 1961 பக்கத்து செல்ல இருக்க இவங்க 4 பேரும் மாரிஸோட தலைமையில் ஒரு எஸ்கேப்பை பிளான் பண்ணுறாங்க. அடுத்த 6 மாதம் பிரிசனில் கிடைச்ச சா பிளேட்ஸ், மெட்டல் ஸ்பூன்ஸை வச்சு இவங்க செல்லோட சிங்குக்கு கீழே இருக்கிற வென்டிலேஷன் டக்ஸை வைடன் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்க்கு வேக்கம் கிளீனர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மோட்டரை வச்சு ஒரு எலக்ட்ரிக் ட்ரில்லும் கிரியேட் பண்றாங்க. இவங்க ட்ரில் பண்ணும்போது ஏற்படுற சவுண்டை மாரிஸோட அக்கார்டியனை ப்ளே பண்ணி மறைச்சிடுறாங்க. இந்த ஹோல் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெயிண்டட் கார்ட்போர்டை வச்சு அதை மூடிடுறாங்க. அந்த ஹோல் இவங்க நுழையிற அளவுக்கு பெருசானதுக்கு அப்புறம் அது வழியா இவங்க செல்ஸுக்கு பின்னாடி இருக்க கண்காணிக்கப்படாத யூட்டிலிட்டி காரிடோரை ரீச் பண்றாங்க. அங்கிருந்து இவங்க செல் பிளாக்கோட டாப் லெவலை ரீச் பண்ணி இவங்க சீக்கிரட்டா ஒர்க் பண்றதுக்கு ஒரு இடத்தை செட் பண்றாங்க. இவங்க பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்க போகிற விஷயம் பிரிசனோட ஐலாண்டில் இருந்து மெயின்லேண்டை ரீச் பண்ணுறது தான். அதுக்காக பிரிசன்லேருந்து எடுக்கப்பட்ட 50 ரெயின்கோட்ஸை யூஸ் பண்ணி ஒரு மேகசினில் இருக்க மாடலை ரெஃபரன்ஸாக வச்சு லைஃப் ஜாக்கெட்ஸை கிராஃப்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மிதந்து போகிறதுக்கு ஒரு ராஃப்ட், அதாவது ஒரு தெப்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த தெப்பத்தை கையாலேயே தச்சு பக்கத்தில் போகிற ஒரு பைப்பில் இருக்கிற ஸ்டீமை யூஸ் பண்ணி சீல் பண்ணிடுறாங்க. வேஸ்ட் உட்டையும் ஸ்க்ரூஸையும் வச்சு துடுப்பு கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் வென்டிலேஷன் ஷாஃப்ட் வழியாக மேலே ஏறி ரூஃபில் இருக்க ஒரு பெரிய ஃபேனை கழட்டி வச்சிடுறாங்க. இவங்க 4 பேரும் மேலே சீக்ரெட் ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கார்ட்ஸ் இவங்க செல்ல இல்லாததை நோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டாய்லெட் பேப்பர்ஸ், சோப்பு, பேஸ்ட்டு, காங்கிரீட் டஸ்ட் இதெல்லாம் வச்சு டம்மி ஹெட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் ரூம்லேருந்து எடுக்கிற பெயிண்ட்டையும் பார்பர் ஷாப்லேருந்து இருக்கிற முடியையும் யூஸ் பண்ணி இந்த டம்மி ஹெட்ஸுக்கு ஒரு ரியலிஸ்டிக் அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க 4 பேரும் மேலே சீக்ரெட் ஒர்க் ஸ்பேஸ்க்கு போகும்போது கீழே இவங்க செல்ஸில் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த டம்மி ஹெட்ஸை வச்சு ஒரு செட்டப் கிரியேட் பண்ணுறாங்க. 1962 ஜூன் 11 நைட் அப்போ இவங்க எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாரிஸும் ஆங்கிலின் பிரதர்ஸும் சர்வீஸ் காரிடோர் வழியாக இந்த வென்டிலேஷன் ஷாஃப்டை கிளைம் பண்ணி ரூஃபை ரீச் பண்ணுறாங்க. இவங்க இந்த ஷாஃப்டை உடச்சி வெளியில் போகும்போது கார்ட்ஸுக்கு சத்தம் கேட்குது. ஆனால் யாரும் அதை பெருசாக இன்வெஸ்டிகேட் பண்ணல. இவங்க 3 பேர் ரூஃபை ரீச் பண்ணதுக்கப்புறம் கிச்சனோட வெண்ட் பைப்பை யூஸ் பண்ணி 50 அடி கீழே சறுக்குறாங்க. அதுக்கப்புறம் 12 அடி ஹைட் உள்ள 2 ஃபென்ஸை தாண்டுறாங்க. சர்ச் லைட்ஸும் கன் டவர்ஸும் டார்கெட் பண்ணாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட் பக்கத்தில் இவங்க இன்னொரு இன்மேட்லேருந்து திருடின ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இவங்க ராஃப்ட்டுக்கு காத்தடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நைட் 10 மணிக்கு இவங்க 3 பேரும் இவங்க ராஃப்டில் ஏறி நார்த் சைடில் உள்ள ஏஞ்சல் ஐலாண்டை நோக்கி புறப்பட்டதா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கெஸ் பண்ணுறாங்க. 4வது மெம்பரான ஆலன் வெஸ்ட் அவரோட வென்டிலேட்டரை வைடன் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க காங்கிரீட் உதிர்ந்துருக்கு. அதை ஒரு சிமெண்ட்டை வச்சு இவர் பூசிடுறாரு. இவர் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த சிமெண்ட் ரொம்ப ஹார்டானதுனால அதை திறக்க ரொம்ப லேட் ஆயிருக்கு. இந்த டைம்லேயே இந்த 3 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அதனால இவர் திருப்பி ஒரு செல்லில் வந்து படுத்துறாரு. இவங்க செஞ்சு வச்சுட்டு போன டம்மி ஹெட்ஸ்னால இவங்க தப்பிச்சு போன விஷயம் அடுத்த நாள் காலையில் தான் காட்ஸுக்கு தெரிய வருது. அடுத்த 10 நாளைக்கு போலீஸும் மிலிட்டரியும் சேர்ந்து ஏர், லேண்ட், வாட்டர் வழியாக தப்பிச்சு போன இந்த 3 பேரையும் தேடுறாங்க. ஜூன் 14 ஒரு கோஸ்ட் கார்ட் ஷிப் தப்பிச்சு போன இந்த 3 பேரும் யூஸ் பண்ண துடுப்பை ஏஞ்சல் ஐலாண்ட்லேருந்து 150 மீட்டர் தூரத்தில் கண்டெடுக்கிறாங்க. அதே நாளில் அந்த ஜென்ரல் லொக்கேஷனில் போன ஒரு போட்டில் உள்ள ஒர்க்கர்ஸ் ஆங்கிலின் பிரதர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நேம், அட்ரஸ் அண்ட் ஃபோட்டோ இருக்கிற ஒரு பர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஜூன் 21 கோல்டன் கேட் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சில் சில ரெயின்கோட் பீசஸை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த பீசஸ் தப்பிச்சு போன 3 பேர் யூஸ் பண்ண ராஃப்டோட ரிமைன்ஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க.
அடுத்த நாள் இதே ரெயின்கோட் மெட்டீரியல் செய்யப்பட்ட ஒரு லைஃப் ஜாக்கெட் ஒன்று டீஃப்ளேட்டடான நிலைமையில ஆல்கட்ராஸ் ஐலாண்ட்ல இருந்து 46 மீட்டர் தள்ளி கண்டெடுக்கப்படுது. இதை தாண்டி இந்த கேஸ் சம்பந்தமா எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸும் கிடைக்கல. FBI இனிஷியலா தப்பிச்சு போன 3 பேரும் ட்ரவுன் ஆகி இறந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களோட பாடி கிடைக்காததுனால அவங்க உயிரோட இருக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டிஸும் இருந்துட்டு இருக்கு. இவங்க தப்பிச்சு ஒரு மாசம் கழிச்சு, அதாவது ஜூலை 17 ஒரு நார்வேஜன் ஷிப்ல உள்ளவங்க கோல்டன் கேட் பிரிட்ஜில் இருந்து 28 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாடியை பார்க்குறாங்க. அப்போதைக்கு அந்த பாடியை அவங்க ரிட்ரைவும் பண்ணல, ரிப்போர்ட்டும் பண்ணல. லேட்டரா அக்டோபரில் அவங்க இந்த பாடியை பற்றி ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு பாடி ஒரு மாசமா தண்ணியில் மிதக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மிங்கிறதுனால இது எஸ்கேப் ஆன அவங்களோட பாடி இல்லைன்னும், ரீசெண்டாக 5 நாளைக்கு முன்னாடி கோல்டன் கேட் பிரிட்ஜில் இருந்து குதிச்ச ஒரு அன்எம்ப்ளாய்ட் பேக்கரோட பாடியாக இருக்கலாம்னு ஒரு கொரோனர் சொல்றாரு. FBI ஆஃபீஸர்ஸ் தப்பிச்சு போனவங்க ஏஞ்சல் ஐலாண்டை ரீச் பண்ணுறது தியரட்டிக்கலி பாசிபிள்னு சொன்னாலும் சான் பிரான்சிஸ்கோ பேயோட ஹை கரண்ட்டும் கோல்டு வாட்டரையும் தாண்டி போகிறதுக்கான ஆட்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 16, 1962 ஜான் பால் ஸ்காட் அப்படின்ற ஆல்கட்ராஸ் பிரிசனர் ஒருத்தர் இன்ஃப்ளேட்டர் ரப்பர் கிளவுஸை வச்சு ஸ்விம் பண்ணியே 5 கிலோமீட்டர் தள்ளி கோல்டன் கேட் பிரிட்ஜோட சதன் எண்டை ரீச் பண்றாரு. அங்க எக்ஸாஸ்ட் ஆகி நடிக்கிட்டு இருந்த இவரை சில டீனேஜர்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அங்கிருந்து ரிகவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு போலீஸ் இவரை ஆல்கட்ராஸ் பிரிசன்ல திருப்பி அடைச்சிடுறாங்க. இந்த எஸ்கேப்பை வச்சு தப்பிச்சு போன 3 பேரோட ராஃப்ட் உடஞ்சிருந்தாலும் அவங்க ஸ்விம் பண்ணி தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஃபோர்த் இன்மேட்டான ஆலன் வெஸ்ட் இவங்க போட்ட பிளான்ஸை பற்றி FBI சொல்லி அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இவர் மேலே எந்த ஒரு எஸ்கேப் சார்ஜும் போடலை. இவர் சொன்ன இன்ஃபர்மேஷனில் இவங்க ஏஞ்சல் ஐலாண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு காரை திருடுறதா போட்ட பிளானை பற்றி சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்கே ரெக்கார்ட் ஆகலை. இதெல்லாம் வச்சு தப்பிச்சு போன 3 பேரோட ராஃப்ட் கொலாப்ஸ் ஆகி அவங்க ட்ரவுன் ஆகி இறந்துட்டாங்கன்னு, அவங்க பாடியை ஹை கரண்ட்ஸ் அடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 17 வருஷம் கழிச்சு FBI இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி US மார்ஷல் சர்வீஸ்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் அங்கே அந்த கேஸ் இன்னும் ஓப்பன்ல இருக்கு. அண்ட் இவங்க மேல உள்ள சர்ச் வாரண்ட் 2030 வரைக்கும் ஆக்டிவா இருக்கு. இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆன மாரிஸை நான் பார்த்தேன், எஸ்கேப் ஆன ஆங்கிலின் பிரதர்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆங்கிலின் ஃபேமிலிக்கு வருஷம் கிறிஸ்மஸ்க்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுல முக்காவாசி கார்ட்ஸ் அன்சைன்டா இருந்திருக்கு. அண்ட் சில கார்ட்ஸ்ல ஃப்ரம் ஜோ அண்ட் ஜெரி அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு. ரொம்ப முக்கியமா ஒரு கார்டில் டு மதர் ஃப்ரம் ஜான் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆங்லைனோட அம்மா இறக்குற வரைக்கும் எல்லா மதர்ஸ் டேக்கும் அவங்களுக்கு அனானமஸாக ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபியூனரலுக்கு 2 டாலான ஹெவி மேக்கப் போட்ட லேடிஸ் வந்ததா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆங்கிலின் பிரதர்ஸோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஃபியூனரலுக்கு 2 தாடி வச்ச ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து அந்த பாடியை பார்த்து அழுதுதா ஆங்கிலினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க தப்பிச்சு போன இந்த ஆல்கட்ராஸ் பிரிசன்ல இருந்து நிறைய எஸ்கேப் அட்டம்ஸ் நடந்து அதில் சில அட்டம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இந்த ஆல்கட்ராஸ் பிரிசனோட ரெப்யூட்டேஷன் அடி வாங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிசனை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகமானதுனாலையும் 50 வருஷமா சால்ட் வாட்டர் இந்த பில்டிங்கை எரோட் பண்ணதுனாலையும் மார்ச் 21, 1963 அட்டார்னி ஜெனரல் ராபர்ட் F. கெனடி இந்த பிரிசனை மூடிடுறாரு. 1963 ஒரு பிரிசனா மூடப்பட்ட இந்த ஆல்கட்ராஸ் இப்போ ஒரு பப்ளிக் மியூசியமா ரீஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இடம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் விசிட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. தப்பிச்சு போன இந்த 3 பேர் என்ன ஆனாங்க அப்படின்ற உங்களோட தியரியை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பிளாட் பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க.